ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி சமையல். வாங்க இன்றைக்கி நம்ம லக்ஷ்மி சமையலில் பார்க்க போகிறது ஃபேமஸான ஆத்தென்டிக் ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி எப்படி வீட்லேயே அதே டேஸ்ட்டில் பண்ணலாங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கிறேன். முழு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ கிடைக்கும். இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோக்குள்ளே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே லக்ஷ்மி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபி பார்க்கலாம். ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி பண்ணுறதுக்கு முதல்ல சிக்கன் மசாலா போட்டு மேரினேட் பண்ணி ஊற வச்சிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ட்ரை மசாலா சேர்த்துக்கலாம். முதல்ல 2 பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, 3 ஏலக்காய், இது வந்து ஷாய் ஜீரா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து 1 கிலோ சிக்கன், 1 கிலோ ரைஸ் எடுத்துருக்கிறேன், அந்த அளவுக்கு. அடுத்தது பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஹைதராபாத் பிரியாணினாலே நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, போதும். அடுத்து நம்ம வெட் மசாலா சேர்த்துக்கலாம். 300 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கிறேன், சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு பெரிய லெமன் எடுத்து புளிஞ்சு வச்சுருக்கிற சாறு சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் அரைச்ச பேஸ்ட், புதினா, சால்ட் தேவையான அளவு. இப்போ சிக்கனுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, ரைஸ்க்கு நம்ம தனியாக சேர்த்துக்கலாம். அடுத்தது ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துக்கலாம். இது வந்து 4 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சுக்கோங்க. இது நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் மேலே கார்னிஷிங்க்கு. அடுத்தது 200 ml ஆயில் சேர்த்துக்கலாம். இது வந்து அந்த ஆனியன் பொரித்த அதே எண்ணெய் தான். அடுத்தது ஒரு 1/2 கப் பால் எடுத்து அதில் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன். பால் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா நல்லா கலந்தாச்சுங்க. இது குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாச்சும் ஊறணும். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கனில் அது நல்லா மசாலா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கவர் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். சிக்கன் வந்து 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ ரைஸ் வந்து ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துடலாம். நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாஸ்மதி ரைஸை 3 தடவை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கிறேன். அது வேக வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா காயட்டும். ரைஸ் ஃப்ளேவருக்காக அந்த தண்ணியில் அதே மாதிரி ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் ஷாய் ஜீரா சேர்த்துக்கிறேன். இதுலேயே கொஞ்சம் புதினா, 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுடலாம். அரிசி வந்து உங்களுக்கு ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வடித்து எடுத்துருவோம், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. தண்ணி இப்போ நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். ரைஸ் எப்படின்னா நம்ம 2 லேயராக போட போகிறோம். ஃபஸ்ட்டு லேயர் வந்து ரைஸ் வந்து ஹார்டாக இருக்கணும்.
செகண்ட் லேயர் ஆஃப் பாயில் வெந்திருந்தால் போதும். அப்போ தான் நம்ம சிக்கன் வேகிறதுக்குள்ளே ரைஸும் கரெக்டாக வெந்து வரும், இல்லைன்னா குழஞ்சி போயிடும். அது எப்படின்னு சொல்கிறேன். எல்லா ரைஸும் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும், நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசி சேர்த்து ஒரு கொதி வந்ததுமே ஃபஸ்ட் லேயருக்கு அரிசி எடுத்துடலாம். சேர்த்த அரிசியிலேருந்து பாதி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது சிக்கனோடு சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச அரிசியை சிக்கனில் ஃபஸ்ட் லேயராக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் லேயர் அரிசி எப்பவுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். அப்போ தான் சிக்கன் வேகிறதுக்குள்ள அரிசியும் கரெக்டாக ஈவனாக வெந்து வரும். ஃபஸ்ட் லேயர் சேர்த்தாச்சு. அடுத்தது அந்த அரிசியும் எடுத்து சேர்த்துடலாம். இப்போ செகண்ட் லேயர் அரிசி சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இப்போ சேர்த்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது நான் ஒரு 1/2 கப் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்து வச்சுருக்கிறேன். இது லைட்டாக கலந்து அப்படியே தெளித்து விட்டுக்கலாம். ஹைதராபாடி பிரியாணியில் ஒரு லேயர் எல்லோ கலர் வரும், அதுக்காக வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். எல்லா பாலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக பிரியாணி மசாலா. அடுத்தது மீதி கொஞ்சம் எடுத்து வச்சிருந்த இந்த ஃப்ரைட் ஆனியன், சேர்த்துட்டு அடுத்தது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எல்லா பக்கம் படுற மாதிரி சேர்த்துக்கும். சேர்த்துட்டு ஃபைனல் டச்சாக சார்கோல் வந்து நல்லா அடுப்பில் காமிச்சிட்டு அது ஒரு பீஸ் கப்பில் சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்மோக் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அடுப்பில் செஞ்ச மாதிரியே அதே தம் ஃப்ளேவரில் தம் பிரியாணி வரும். க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இது நம்ம எதுவும் வதக்க போகிறது கிடையாது. டைரெக்டாக தவா மேலே வச்சு தான் தம்மில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம். தவா சூடு பண்ணிக்கலாம். தவா நல்லா சூடாகிடுச்சுங்க. நான் ரெடி பண்ணி வச்ச பிரியாணி பாத்திரம் எடுத்து தவா மேலே வச்சுக்கலாம். இது வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மேலே ஏதாவது வெயிட் எடுத்து வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பு கேஸ் சிம் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் அப்படியே தம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சிக்கன் ரைஸ்லாம் ஈவனாக வெந்து வரும். மேலே நான் ஒரு வெயிட்டுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வேகட்டும். ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 40 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். சார்கோல் எடுத்துடலாம். ரைஸ்னால் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ஓரமாக வந்து எடுத்து விடுங்க. அரிசி நல்லா உதிரி உதிரியாக வெந்திருக்குது. சிக்கன் வெந்திருக்குமான்னு ஒரு டவுட் இருக்கும் எல்லாருக்குமே. நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அரிசி பார்த்திங்கன்னா நல்லா குழையாமல் நல்லா வெந்திருக்குது. சிக்கன்
பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் சொல்கிற அந்த ஸ்டெப்பில் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு குழையாமல் உதிரி உதிரியான ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி கிடைக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே லக்ஷ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.